శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாய. பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல்வேல் பல்கார் குயினுங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பக்தர்களே, ஸ்ரீ ஆண்டாள் பிராட்டி அருளிய திருப்பாவையில் இன்றைய பாசுரம் இது. திருப்பாவை ஜீயர் என்று போற்றப்படும் ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜருக்கு மிகவும் உகந்த பாசுரம். ஸ்ரீ கண்ணபிரானின் ஆருயிர் துணைவியான நப்பின்னை பிராட்டியை துயிலெழுப்பி அவளைக் கொண்டு கண்ணனை எழுப்பச் சொல்லும் பாசுரம். அந்த துவாபர யுக கண்ணனே இந்த கலியுகத்தில் இதோ இந்த திருமலையில் அர்ச்சா ரூபியாய் தரிசனம் தரும் திருவேங்கடமுடையான். அவரது உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி பருவ தினத்தை முன்னிட்டு நடைபெறும் தங்க ரதோத்சவம் இது. இப்போது நாம் தரிசித்தது கற்பூர மங்களஹாரத்தி. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். பக்தர்களே, இதை ரதரங்க டோலோத்சவம் என்று கூட சொல்வதுண்டு. பொன்னே பெண்ணுருக்கொண்டு போன்ற தோற்றமுடைய உபய தேவிமார்கள் இருவரும் இரு பக்கமும் நிற்க, நடுவே மரகத மலையைப் போன்று கரிய மாணிக்கமாக இந்த தங்கரதத்தில் திருமலையில் நான்மாட வீதிகளிலும் பவனவர உள்ளார் மலையப்ப சுவாமி. அவரை கண்குளிர தரிசித்து அவரது திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ணசுவாமி.
இன்று வைகுண்ட ஏகாதசி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிகவும் விசேஷமான விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதம். காயத்ரிக்கு நிகரான மந்திரமும் இல்லை, தாய்க்கு சமமான தெய்வமும் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதமும் இல்லை என்கிறது அக்னி புராணம். அர்ச்சிப்பதற்கு துளசி தளமும் விரதங்களில் ஏகாதசியும் எனக்கு மிகவும் உகந்தது என்று பகவானே விஷ்ணு புராணத்தில் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார். விரதம், உபவாசம், நியமம் இருந்தால் நமக்கு புண்ணியங்கள் சேருவதோடு உடல் நலத்துக்கும் நன்மை தருவதாக விஞ்ஞானமும் கூறுகிறது. ஒரு மாதத்தில் 2 ஏகாதசிகள் வருகின்றன. வளர்பிறையில் வருவது சுக்லபக்ஷ ஏகாதசி, தேய்பிறையில் வருவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியிலிருந்து 11வது நாளும் அமாவாசையிலிருந்து 11வது நாளும் ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இதில் தனுர்மாசம் எனப்படும் இந்த மார்கழி மாதத்தில் வரும் சுக்லபக்ஷ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீ வைகுண்டத்தில் பரவாசுதேவராக வீட்டிருக்கும் பரமபதநாதரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த ஏகாதசி. கிருத்தே நாரசிம்மமஸ்து, திரேதாயாம் ரகுநந்தனக, துவாபரே வாசுதேவ வஸ்து, கலவு வெங்கட நாயக என்பதற்கேற்ப அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இதோ இந்த கலியுகத்தில் நமது திருவேங்கடத்து எம்பெருமான். ஆகவே ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு உகந்த இந்த வைகுண்ட ஏகாதசி புண்ணிய தினத்தில் நமது மலையப்ப சுவாமி இதோ இந்த தங்க ரதத்தில் உலா வருவது விசேஷந்தானே. இதை பெரிய ஏகாதசி என்று கூட சொல்லார்கள். எல்லா வைணவ ஆலயங்களிலும் இந்த வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் திருமலை, திருவரங்கம், காஞ்சிபுரம், திருவல்லிக்கேணி போன்ற திவ்ய தேசங்களில் ரொம்பவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அன்று அந்த கோவில்களில் திறக்கப்படும் சொர்க்க வாசலில் எம்பெருமானோடு சேர்ந்து நுழைந்தால் நேராக சொர்க்கத்துக்கே போகலாம் என்பது பக்தர்களின் ஒரு நம்பிக்கை. இன்று விடியற்காலை 4 மணிக்கு ஸ்ரீரங்கம் திருவல்லிக்கேணியிலும் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. ஸ்ரீ ரங்கநாத பெருமானையும் ஸ்ரீ பார்த்தசாதி பெருமாளையும் இந்த வைகுண்ட ஏகாதசி புண்ணிய தினத்தில் நினைவு கூர்ந்து இதோ இப்போது கலியுக தெய்வமாம் திருவேங்கடதானின் தங்கரதத்தை நாம் தரிசிப்போம். இந்த ஏகாதசி விரதம் தோன்றியதற்கு ஒரு புராண வரலாறு கூட உள்ளது. கிருத்தயுகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு முரன் எனும் அசுரனுடன் கடும் போர் புரிந்தாராம். அந்த போரில் வெற்றி பெற்ற பின்னர் ஹிமாவதி எனும் குகையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் போது அந்த அசுரன் பகவானை கொல்ல வந்தானாம். அப்போது பகவானின் 11 இந்திரியங்களிலிருந்து ஒரு சக்தி உருவாகி அந்த தேவத்தை அந்த அசுரனை அழித்தாளாம். தனது 11 இந்திரியங்களிலிருந்து அவள் தோன்றியதால் அவளுக்கு ஏகாதசி என்று பெயரிட்டு வேண்டிய வரத்தை அளித்தார் பகவான். இந்த புண்ணிய நாளில் இந்த விரதம் இருந்து தங்கள் திருநாமத்தை உச்சரித்து வழிபடுகிறார்களோ அவர்கள் செய்த பாபங்களையெல்லாம் விலக்கி அவர்களுக்கு முக்தி, அதாவது மோட்ச பதவியை தரும் சக்தியை எனக்கு தாருங்கள் என்று வரம் பெற்றாளாம் ஏகாதசி. எம்பெருமானும் அதை அங்கீகரித்தாராம். இப்படி உருவானதுதான் இந்த மார்கழியில் சுக்லபக்ஷத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி. நாமும் திருவேங்கடத்தானை இதைத்தானே வேண்டுகிறோம். மானிட ஜன்மம் எடுத்த நாம் அனைவரும் வேண்டுவது முக்தியைத்தானே. அந்த முக்தியை அடைவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அதற்கு எத்தனையோ விரதங்கள் செய்ய வேண்டும். ஏகாதசி விரதம் இருந்து பகவான் நாமாவை உச்சரித்தால் நமக்கு கங்கையில் ஸ்நானம் பண்ணின பலனும், காயத்ரி மந்திரத்தை ஜபித்த பலனும், துளசியை கொண்டு சாலக்கிராம பூஜை செய்த பலனும் கிடைக்கும் என்பார்கள் பெரியோர்கள். இனி இந்த விரதம் இருக்கும் முறையை பார்ப்போமா? ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று பகலில் ஒரே ஒரு வேளை மட்டுமே ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மறுநாள் ஏகாதசி என்று அதிகாலையிலேயே ஸ்நானம் செய்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். அன்று முழுவதும் உபவாசம், அதாவது பட்டினி இருந்து அதற்கு மறுநாள் துவாதசி அன்று காலையில் உணவு உள்ள வேண்டும். இதை பாரணை என்பார்கள். இப்படித்தான் இந்த விரதத்தை முடிக்க வேண்டும்.
பூரண உபவாசம் இருக்க முடியாதவர்கள் 7 முறை துளசி சேர்ந்த தீர்த்தத்தை அருந்தலாம். நோயாளிகள், வயதானவர்கள் ஆகியவர்களால் முடியாதல்லவா? ஆகவே பழம், பால், தயிர் போன்றவற்றை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை உண்ணலாம். இனி இதன் மகிமையை பார்ப்போம். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இந்த விரத மகிமையை கூறுகிறாராம். பாபத்தை போக்கும் சக்தி இந்த விரதத்துக்கு உண்டு. அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். 30 முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கும் விரதம் ஏகாதசி விரதம்தான். நமது மனதில் பக்தி உணர்வுகளை ஊட்டுவதோடு 15 நாட்களுக்கு ஒருமுறை நமது ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைப்பதால் நமது ஆரோக்கியமும் கூடும். ஆகவே பக்தர்களே, இந்த ஏகாதசி விரதமிருந்து பகவானை தியானித்துக் கொண்டு சகல சௌபாக்கியங்களையும் நாம் பெறுவோம். தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன், பெரியேன் ஆயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன், கரிசேர் பூம்பொழில் சூழ் கனமாமலை வேங்கடவா, அரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டொருளே என்று திருமங்கை ஆழ்வாரைப் போல நாமும் நமது பாபங்களை, குற்றம் குறைகளை மன்னித்து அருள் தருமாறு இந்த புண்ணிய தினத்தில் எம்பெருமானை வேண்டுவோம். இந்த ஏகாதசி நன்னாளில் உணவை தவிர்த்து நாள் முழுவதும் உபவாசம் இருந்து எம்பெருமானின் திருநாமங்களை பஜித்துக் கொண்டு உறங்காமல் கண்விழித்து மறுநாள் துவாதசியன்று துளசி தீர்த்தத்தை பருகி நாமும் விரதத்தை முடிப்போம். நாடிலும் நின் அடியே நாடுவேன், நாள்தோறும் பாடினும் நின் புகழையே பாடுவேன். देव नमो नमो अखिलांडनाथ नमो नमो आदिदेव नमो नमो अखिलांडनाथ नमो नमो वेद वेद्य नमो नमो श्री वेंकटेश नमो नमो वेद वेद्य नमो नमो श्री वेंकटेश नमो नमो आदिदेव नमो नमो अखिलांडनाथ नमो 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 वेदमु ब्रह्म किच्चिन मत्स्य रूप नमो नमो मत्स्य रूप नमो नमो मनसि वेदमु ब्रह्म किच्चिन मत्स्य रूप नमो नमो मत्स्य रूप नमो नमो कलयवारिधि तरुवजेसिन कमठ रूप नमो नमो कमठ रूप नमो नमो कलयवारिधि तरुवजेसिन कमठ रूप नमो नमो कमठ रूप नमो नमो भूमि
आदिवराह नमो नमो आदिवराह नमो नमो अलरु भूमि धर्युपजेसिन आदिवराह नमो नमो आदिवराह नमो नमो नारसिंह नमो नमो नारसिंह नमो नमो नलुवुगा कंबमुन वेडलिन नारसिंह नमो नमो नारसिंह नमो नमो బలసి బలి మూడడుగులడిగిన వామనుండ నమో నమో వామనుండ నమో నమో బలసి బలి మూడడుగులడిగిన వామనుండ నమో నమో వామనుండ నమో నమో బలిమిరాసులనెల్ల దృంచిన పరశురామ నమో నమో పరశురామ నమో నమో బలిమిరాసులనెల్ల దృంచిన పరశురామ నమో నమో పరశురామ నమో నమో రావణ కులమడంచిన మనుకులేశ నమో నమో మనుకులేశ నమో నమో మలసి రావణ కులమడంచిన మనుకులేశ నమో నమో మనుకులేశ నమో నమో வாராய் நாக்கே கேசவனை சோஸ்திரம் செய், நெஞ்சே முராசுரனை கொன்ற கண்ணனை தியானம் செய், கைகளே திருமாலை ஆராதியுங்கள், காதுகளே தன்னை அடைந்தவர்களை ஒரு காலம் நழுவ விடாதவனான கண்ணனுடைய கதைகளை கேளுங்கள், கண்களே கண்ணனைக் கண்டு அனுபவியுங்கள், கால்களே எம்பெருமான் திருக்கோவிலுக்கு செல்லுங்கள், மூக்கே முகுந்தனுடைய திருவடிகளில் சமர்ப்பித்த துளசியை நுகரு, தலையே எம்பெருமானை வணங்கு. முகுந்த மாலையில் குலசேகர ஆழ்வார் பாசுரமிட்டது போல இங்கே நாமும் நம்முடைய எல்லா அவயவங்களையும் இந்த எம்பெருமானுக்கே அர்ப்பணித்து கோவிந்தா கோவிந்தா என்கிற அவரது நாமாவளியை உரக்கச் சொல்லுவோம். நமது இரு கரங்களையும் தலைக்கு மேலே தூக்கி வழிபடுவோம். கண்களால் இந்த தங்கரதத்தில் உலாவரும் எம்பெருமானின் திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை தரிசிப்போம். காதுகளால் இதோ இப்போது காற்றிலே வந்த அந்த அன்னமையாவின் கீர்த்தனைகளை கேட்டு அனுபவிப்போம். மாதவா கேசவா மதுசூதனா என்று எம்பெருமானின் நாமாவளியை சொல்லிக் கொள்வோம்.
பக்தர்களே, எம்பெருமான் இந்த தங்க ரதத்தில் உலா வரும் வேளையில் இந்த திருமலையை சுற்றியுள்ள 4 மாட வீதிகளையும் அதில் உள்ள விசேஷங்களையும் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோமா? எம்பெருமானின் திருக்கோயில் அமைந்திருக்கும் இந்த கிழக்கு மாட வீதியிலிருந்துதான் ரதம் தன் யாத்திரையை தொடங்கியது. அந்த கிழக்கு மாட வீதியின் கோடியில்தான் எம்பெருமானின் ஊஞ்சல் மண்டபம் அமைந்துள்ளது. தினமும் சாயங்கால வேளையில் தீபம் ஏற்றும் பொழுதில் மலையப்ப சுவாமிக்கு உபயநாச்சிவார்களோடு நடைபெறுகிற சகஸ்ர தீபாலங்கரண சேவை இந்த மண்டபத்திலிருந்துதான் நடைபெறும். கிழக்கு மாட வீதியை திரும்பியதும் வருவது தெற்கு மாட வீதி. இந்த தெற்கு மாட வீதியின் ஆரம்பத்திலேயே நாம் தரிசிக்க உள்ளது திருமலையின் முதல் ஆச்சாரிய புருஷரான ஸ்ரீசைல பூர்ணர் என்கிற பெரிய திருமலை நம்பிகளின் திரு சன்னதி. இவர் யாமனாச்சாரியார் என்கிற ஸ்ரீ ஆளவந்தாரின் பேரனும் பாஷ்யக்காரர் என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமானுஜரின் தாய்மாமனும் ஆவார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அறிவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிற சுவாமி நம்மாழ்வாரின் பாசுரத்தால் ஈர்க்கப்பட்டு தனது ஆச்சாரியரான ஆளவந்தாரின் கட்டளைப்படி திருமலைக்கு வந்து கலியுக தெய்வமாம் திருவேங்கடமுடையானுக்கு தினமும் தீர்த்த கைங்கரியமும் புஷ்ப கைங்கரியமும் மந்திர புஷ்ப கைங்கரியமும் செய்து வந்த மகான். தள்ளாத வயதிலும் திருமலைக்கு வெகு தூரத்தில் உள்ள பாப்ப விநாச தீர்த்தத்தில் நீராடி பகவானின் திருமஞ்சனத்திற்கும் திருவாராதனத்துக்கும் தீர்த்தம் கொண்டு வந்த மகா புருஷர். எம்பெருமானின் திருவாயாலேயே தாத்தா என்றழைக்கும் பெருமை பெற்றவர். இந்த தெற்கு மாத வீதியின் ஆரம்பத்தில் அந்த திருமலை நம்பிகளின் சன்னதி உள்ளது. அடுத்தபடி பார்க்க போனோமானால் அந்த தெற்கு மாட வீதியின் கோடியில் இன்னொரு மகானின் நந்தனம் வண்ணவனம் உள்ளது. அவர்தான் அனந்தாழ்வான். திருமலை நம்பிகளின் தள்ளாமை காரணமாக அவருக்கு ஒத்தாசை செய்ய ஸ்ரீ ராமானுஜரால் அனுப்பப்பட்டவரே அனந்தசூரி எனும் அனந்தாழ்வான். திருமலைக்கு வந்து தனது கைகளாலேயே ஒரு ஏரியை தோண்டி அதற்கு ஆழ்வார் ஏரி என்று பெயரிட்டு அதைச் சுற்றிலும் பெரிய நந்தவனத்தை அமைத்து அதில் மலர்ந்த புஷ்பங்களை மாலைகளாக கட்டி திருவேங்கடவனுக்கு சமர்ப்பித்த மகா புருஷர். அங்கிருந்து திரும்பினால் வர இருப்பது மேற்கு மாட வீதி. எம்பெருமானின் ஆனந்த நிலையத்துக்கு பின்புறமாக உள்ள இந்த வீதியில் முதலில் இருப்பது வசந்த மண்டபம். எம்பெருமானுக்கு நடைபெறுகின்ற வருடாந்திர வசந்தோற்சவம் இந்த வசந்த மண்டபத்தில் தான் நடைபெறும். அதை அடுத்து உள்ளது சிறிய கேள்வியப்பன் எனும் சின்ன ஜியங்கார் சுவாமிகளின் மட்டம். இன்னும் மேலே சென்றால் கர்நாடக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கர்நாடக சத்திரம் வரும். இது யாத்திரிகர்கள் தங்கும் விடுதி. மேற்கு மாட வீதி முடிந்ததும் திரும்பினால் வருவது வடக்கு மாட வீதி. இந்த வீதியின் முதலிலேயே அமைந்திருப்பது அகோபில மடத்தாரால் நிர்வகிக்கப்படும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி. பக்தர்களே, இதோ நாம் இப்போது திரையில் தரிசித்துக் கொண்டிருப்பது ஆஞ்சநேய சுவாமியின் திருவுருவம். மகுத்த மடத்தின் மேல் உச்சியில் இந்த அனுமந்தனின் திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் இப்போது இந்த திரையின் வழியாக நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். புத்திர்பலம் யசோதரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவச்ச ஹனுமத் ஸ்மரணாத்பவே என்று அந்த ஹனுமந்தனையும் நாம் தியானித்துக் கொள்வோம். எந்த நல்ல காரியங்கள் நடைபெறுவதானாலும் அது அந்த ஹனுமந்தனை தொட்டே நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இப்போது எம்பெருமானுக்கு இந்த திருப்பத்தில் கற்பூர மங்களகாரத்தி நடைபெறுகிறது. சரி, இனி நாம் நமது வர்ணனைக்கு வருவோம். அகோபில படத்தாரால் நிர்வகிக்கப்படும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி இந்த வடக்கு மாட வீதியின் ஆரம்பத்தில் உள்ளது. பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போதாங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி
பிள்ளையைச் சீறி வெகுண்டுதூன் புடைப்ப பிழையை செனர்வாகில் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று நிருசிம்ம அவதாரத்தை பாசுரமிட்டார் திருமங்கையாழ்வார். அசுரக் குழந்தையான பிரகல்லாதனின் வாக்கை மெய்ப்பிக்க தூணைப் பிளந்து கொண்டு நரசிங்கமாக வந்து ஹிரண்யகசிப்புவை சம்ஹாரம் செய்தான் எம்பெருமான். அந்த நரசிம்மரின் திருச்சன்னதி. அதை அடுத்து உள்ளது திருமலை நம்பிகளின் கைங்கரிய நிலையம். நான் முதலில் சொன்ன திருமலை நம்பிகளின் வம்சதாரர்கள் இன்றளவும் எம்பெருமானுக்கு நித்தியப்படி கைங்கரியம் பண்ண ஏதுவாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தாரால் அமைத்து கொடுக்கப்பட்ட நிலையம். இதை அடுத்து உள்ளது வைகானச அர்ச்சக பவனம். அதிகாலை சுப்பிரபாத வேளையில் தொடங்கி நள்ளிரவு முடியும் ஏகாந்த சேவை வரை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு அந்த அர்ச்சகர்கள் செய்கிற கைங்கரியங்களுக்கு நடுநடுவே ஓய்வெடுக்க அமைந்துள்ளது இந்த அர்ச்சக பவனம். இந்த வடக்கு மாட வீதியின் கோடியில் வந்தால் நாம் தரிசிக்க இருப்பது ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரின் சன்னதி. நம் மனதில் உள்ள அஞ்ஞான இருளைப் போக்கி மெய்ஞானம் தரும் ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமானின் சன்னதி இது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இந்த சன்னதி பரகால மடத்தாரால் நிர்வகிக்கப்படுகிறது. அதன் பின்பு திரும்பினால் கிழக்கு மாட வீதி. அதில் முதலில் இருப்பது சுவாமி புஷ்கரணி எனும் திருக்குளம். இதன் கரையில்தான் ஸ்ரீ வராக சுவாமியின் திருக்கோயில் உள்ளது. முதலாக திருமலைக்கு வந்தது இந்த ஸ்ரீ வராக சுவாமிதான். ஆகவேதான் இந்த திருமலைக்கு வராக சேத்திரம் என்கிற பெயரும் உண்டு. இவரது அனுமதி பெற்றே நமது திருவேங்கடமுடையான் இந்த திருமலையில் கோவில் கொண்டுள்ளார்.
దని స దని స దని స దని స స స మా మ మ మ మ మ ని 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 స ని ద ని ద మ ద మ గ స గ మ ద ని స అమరాంగనలదే ఆడేరు ప్రమదంబుననదే పాడేరు అమరాంగనలదే ఆడేరు ప్రమదంబుననదే పాడేరు అమరాంగనలదే 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 ఆడేరు. பக்தர்களே, 4 மாட வீதிகளையும் அதனுடைய விசேஷங்களையும் இப்போது நாம் தெரிந்து கொண்டோம். அந்த வராக புஷ்கரணிக்கு எதிரே உள்ளதுதான் வாகன மண்டபம். பிரம்மோற்சவ சமயத்தில் எம்பெருமான் பவனி வரும் அத்தனை வாகனங்களும் அந்த வாகன மண்டபத்திலிருந்து தான் ஆரம்பமாகின்றன. இதன் அருகே வந்து முடியும் பகவானின் இன்றைய தங்கரத யாத்திரை. ஆகவே இந்த தங்கரத யாத்திரையை பற்றிய விஷயங்களை இப்போது நாம் தெரிந்து கொண்டோம். பக்தர்களே, அன்று கீதையை உபதேசித்த கண்ணனே இதோ இந்த தங்கத்தேரில் நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறார். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தரும் வள்ளலாக இருக்கிறார். பார்த்தனுக்கு பாடம் சொன்னவன் இன்று பக்தர்களாகிய நமக்குத் தரும் பாடம் என்ன? பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், அறிவுப்பசி உள்ளவர்களுக்கு கல்வியை கொடுங்கள், ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்களுக்கு விஷயதானம் கொடுங்கள், வரம் வேண்டி ஓடி வரும் உங்களுக்கு வரம் தர நான் இருக்கிறேன் என்று புன்னகை மலர சிரிக்கிறான் இந்த கண்ணன். நீல மேனியும் நிமிர்ந்த தோளும் விரிந்த மார்பும் இதழ்களிலே புன்சிரிப்புமாக அன்று பாரதப் போரில் பார்த்தனின் தேரில் நின்றவன் இதோ இந்த கலியுகத்தில் கலிதீர்க்கும் கண்ணனாக இந்த தங்கத்தேரில் நின்று கொண்டு நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறார். நமது பாக்யமே பாக்யம். சசங்க சக்கரம் சக்கீரிட்ட குண்டலம் சப்பீத வஸ்திரம் சரசிறு ஹேக்ஷணம் சகார வக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் என்று இந்த தங்கரதத்தில் உலாவரும் அந்த எம்பெருமானை நாமும் இருகரம் கூப்பி சேவிப்போம். அதோ புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணிட்ட சங்கம் சக்கரம் இரண்டையும் இப்போது நாம் இந்த கோவில் கோபுரத்தின் ஆனந்த நிலையத்தின் வாயிலில் இப்போது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, மகாபாரத போரில் கண்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக தேரோட்டும் போது நடந்த ஒரு சம்பவமாம். இந்த சம்பவத்தை கேட்கும் போதே நமக்கெல்லாம் மெய்சிலிர்த்து போகும். அந்த நாட்களில் இரவில் போர் புரியும் வழக்கம் இல்லை. போர் வீரர்கள் இரவில் ஓய்வெடுப்பார்கள். ஆனால் தேரோட்டிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? குதிரைகளுக்கு தீனி போட்டு மறுநாள் போருக்கு தயார் செய்வார்களாம். பகல் முழுக்க போரிட்ட களைப்பால் அர்ஜுனன் நன்றாக உறங்குவான். ஆனால் பகல் முழுவதும் தேரோட்டி களைத்திருந்தாலும் கண்ணன் மட்டும் இரவில் ஓய்வெடுக்காமல் குதிரைகளின் மேல் கவனம் செலுத்துவாராம். வெந்நீர் வைத்து குதிரைகளை தேய்த்து தன் கைகளால் தானே குளிப்பாட்டுவாராம். கட்டுக்கட்டாக பச்சை புல்லை வெட்டி வந்து குதிரைகளுக்கு உணவூட்டுவாராம். கொள்ளை வேக வைத்து கொடுப்பாராம். அவர்கள் அந்த குதிரைகள் உண்பதைக் கண்டு மகிழ்வாராம். குதிரைகள் வயிறார உண்டு ஓய்வெடுக்கும் போது கண்ணன் என்ன செய்வாராம் தெரியுமா? அந்த குதிரை லாயம் முழுவதையும் சுத்தம் செய்வாராம். அதற்குள் பொழுது விழுந்துவிடும். மறுநாள் உடனே குதிரைகளை மறுபடியும் பூட்டி போருக்குச் செல்ல தேரை தயார் செய்வாராம். இப்படி தொடர்ந்து நடக்கும்போது ஒரு நாள் இரவு அர்ஜுனன் தூக்கம் கலைந்து எழுந்து கண்ணன் தங்கியிருக்குமிடம் சென்றாராம். கண்ணன் இல்லை. கண்ணனை தேடி வரும்போது குதிரை லாயத்தில் கண்ணன் வேலை செய்து கொண்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனானாம். ஓடி சென்று கண்ணனின் திருக்கரங்களை பற்றி கொண்டு, கண்ணா, இது என்ன வேலை? இதை நீயே செய்ய வேண்டுமா? வேலையாட்களை செய்யச் சொல்லக்கூடாதா என்றானாம். குதிரைகளை ஓட்டி ஓட்டி கண்ணனின் கைகள் சிவந்திருக்கதாம். குதிரையின் குழம்பு பட்டு கிளம்பிய தூசியெல்லாம் கண்ணனின் மேலே படர்ந்திருக்கதாம். சர்வ சுதந்திரனான பகவான் தன்னை ஆசிரயிக்கும் அடியார்களுக்காக, அவர்கள் தேவைகளுக்காக எப்படியெல்லாம் தன்னை எளிமைப்படுத்திக்கிறான் பாருங்கள்.
அப்போது கண்ணன் சொல்கிறாராம், குதிரைகளை நன்கு பராமரிக்க வேண்டாமா? அப்படி செய்தால்தானே தேர் விரைந்து ஓடும், நாம் பகைவரை வெல்ல முடியும். வேறு யாரையாவது சொன்னால் அவர்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்குமா? இப்போது நடக்கும் போர் முடியும் வரை நமக்குள் வேறு எந்த உறவும் இல்லை. நீ எஜமானன், நான் உனக்கு சாரதி. உன் கடமை போர் செய்வது, என் கடமை தேர் ஓட்டுவது, குதிரைகளை பராமரிப்பது சாரதியின் தொழில். போருக்காக ஓய்வெடுத்துக் கொள்வது எஜமானனின் தொழில். இருவரின் தொழில்களும் ஒழுங்காக நடைபெற்றால்தான் வெற்றி கிட்டும். என்னை என் கடமையை செய்யவிடு என்று கண்ணன் சொல்ல, அன்று கீதோபதேசம் செய்த அந்த நாளை விட கண்ணன் சொல்லாலும் செயலாலும் இப்போது காட்டிய அந்த உபதேசம் அர்ஜுனனின் நெஞ்சை அப்படியே நெகிழச் செய்துவிட்டதாம். பக்தர்களே, அந்த துவாபரயுக கண்ணன் அந்த பார்த்த சாரதிதானே இதோ இந்த கலியுகத்தில் திருவேங்கடத்து எம்பெருமான். அந்த எம்பெருமானை இதோ இப்போது நாம் இந்த தங்கத் தேரில் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அன்று கீதையில் சொன்னதை நாமும் தானே கடைபிடித்து காட்டிய அந்த எம்பெருமானை நாம் இருகரம் கூப்பி இப்போது தொழுவோம். அதோ அந்த பக்தர்களைப் போல கோவிந்தா கோவிந்தா என்கிற நாமாவளியை சொல்லிக்கொண்டு இதோ இப்போது இந்த தேரை வடம் பிடித்து இழுக்கும் அந்த பக்தர்களைப் போல நாமும் அந்த எம்பெருமானை நமது மனதிலே நினைத்துக் கொண்டு இப்போது இந்த தங்கரதத்தை சேவிப்போம். ஆண்டாள் பிராட்டியைப் போல அந்த கண்ணனை, அந்த எம்பெருமானை வேண்டுவோம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து, தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவா என்று ஆண்டாள் பிராட்டி எம்பெருமானோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையே சொல்லி அதுபோல மழை வர வேண்டும் என்றாள். அதாவது எப்படி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என அந்த எம்பெருமானின் கருத்த திருமேனி போன்ற மேகங்களோடு பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி, அதாவது எம்பெருமானின் திருத்தோளில் மின்னிக் கொண்டிருக்கும் அந்த சுதர்சன சக்கரத்தை போன்ற மின்னல்களுடன் வலம் புரிபோல் நின்றதிருந்து அவரது திருத்தோளில் வீட்டிருக்கும் அந்த பாஞ்சசன்னியம் என்கிற சங்காழ்வார் ஒலிக்கும் ஓசை போன்ற இடிகளுடன் தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை. எம்பெருமான் ஸ்ரீராமாவதாரத்தில் ராவணாதி கும்பகர்ணங்களை அழிக்க அவரது சாரங்கமான வில்லிலிருந்து புறப்பட்ட பானங்களைப் போல நாங்கள் வாழ மழை பொழிய வேண்டும் என்றார். என்ன அழகான வர்ணனை! பக்தர்களே, இங்கு நாம் நமது இந்த திருவலை தெய்வமாம் திருவேங்கடமுடியானை வேண்டுவது சாதாரண மழையை அல்ல, அவரது அருள் மழையை. அந்த அருள் மழையை எம்பெருமான் ஸ்ரீ ஆண்டாள் பாசுரம் விட்டது போல எங்களுக்கு தர வேண்டும். கோவிந்தா கோவிந்தா என்று இதோ இந்த கோவிந்தனை நாம் வேண்டுவோம். இதே போலதான் இன்னொரு ஆழ்வார், குலசேகர ஆழ்வார். அவர் திருவேங்கடமுடியானிடம் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையே சொல்லி அவருக்கு நித்தியப்படி கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை வேண்டுகிறார். ஊனேறி செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன், ஆனேரே வென்றான் அடிமைத் திறமல்லால், கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே என்று தொடங்கி திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே, பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே, அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்த எங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனே என்றெல்லாம் வேண்டிவிட்டு முடிவாக தனது கடைசி பாசுரத்தில் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று முடிக்கிறார். பக்தர்களே, அதோ கற்பூர மங்கள ஹாரத்தி சர்வாவய சௌந்தரிய சம்பதா சர்வச்சேதசாம் சதாசம் மோகனாயாஸ்து வெங்கடேசாய மங்களம் என்று இந்த திவ்ய மங்கள சொரூபத்துக்கு நாமும் மங்களம் பாடுவோம். அரச குலத்திலே பிறந்து முடியாளும் மன்னனாயிருந்த குலசேகர ஆழ்வாரே இப்படி வேண்டும் போது சாதாரண மனிதராக பிறந்த நாம் எம்பெருமானின் கைங்கரியத்துக்காக எப்படியெல்லாம் வேண்ட வேண்டும்?
చిక్కెను మగువలాలా మన చేతికి చిక్కెను మగువలాలా వినయాన వేడు కోరి వీడే కాంతలాలా వినయాన వేడు కోరి వీడే కాంతలాలా మన చేతికి చిక్కెను మగువలాలా ఉప్పుచు కృష్ణుడు వాడే ఉట్టులు కొట్టినదే గొప్పున పట్టగదరి కొల్లె తలాలా ఉప్పుచు కృష్ణుడు వాడే ఉట్టులు కొట్టినదే గొప్పున పట్టగదరి గొల్లె తలాలా అబ్బురపు పాలు వెన్నెలారగించి వారపట్టి అబ్బురపు పాలు వెన్నెలారగించి వారపట్టి కప్పి తీసుకోరమ్మ అయ్యలో లాలా మన చేతికి చిక్కెను మగువలాలా వినయాన వేడు కోరి వీడే కాంతలాలా మన చేతికి చిక్కెను మగువలాలా ఇంటింటి వాకిట వచ్చి ఇదే చక్కిలాలు తీసి అంటి పెనగులాడరే అంగనలాలా ఇంటింటి వాకిట వచ్చి ఇదే చక్కిలాలు తీసి అంటి పెనగులాడరే అంగనలాలా దండయై గోపాలులు తాను పరుగులు పెట్టి దండయై గోపాలులు తాను పరుగులు పెట్టి వెంటనే తగులరమ్మ వెలుగులాలా మన చేతికి చిక్కెను మగువలాలా వినయాన వేడు కోరి వీడే కాంతలాలా మన చేతికి చిక్కెను మగువలాలా కాకుసేసి చన్నులంటి కాగిలించుకొనవచ్చి ఏకతాలకు తీయరే ఇంతులాలా కాకుసేసి చన్నులంటి కాగిలించుకొనవచ్చి ఏకతాలకు తీయరే ఇంతులాలా ఇక్కడ అలమేల్ మంగనేలి శ్రీ వెంకటేశుడు
చిక్కెను మగువలాలా వినయాన వేడుకోరి వీడి కాంతలాలా మన చేతికి చిక్కెను మగువలాలా. பக்தர்களே, கோவிந்தா கோவிந்தா என்கிற அவரது நாமாவளியை சொல்லிக்கொண்டு இந்த 7 மலைகளையும் ஏறி வந்து பூலோக வைகுந்தமான இந்த திருமலையில் ஏழுமலையானின் இந்த தங்க ரதோற்சவத்தை சேவிக்கும் பாக்கியம் நமக்கு இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் நாம் இருந்த இடத்திலிருந்தே இந்த வைபவத்தை காண வழி செய்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஆகவே இருகரம் கூப்பி அவரை தொழுது கொண்டிருந்தால் இது கூட ஒரு கைங்கரியந்தான். கண்ணாய் ஏழுலகற்கு உயிராய் எம் கார் வண்ணனை விண்ணோர் தாம்பரம் வெங்கட வேதியனை திருமங்கை ஆழ்வாரைப் போல நாமும் போற்றுவோம். அந்த கோவிந்தனை, அந்த கண்ணனை இதோ உபயநாச்சிமார்களோடு இந்த தங்க ரதத்தில் சேவித்து மகிழ்வோம். மங்களகரமான இந்த வேளையில் நமது திருவேங்கடத்து எம்பெருமானை பற்றிய சில விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகமங்கள் 2. ஒன்று ஸ்ரீ வைகானச ஆகமம், இன்னொன்று ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம். இதில் வைகானச ஆகமம் விக்கனச முனி அருளிச் செய்தது. இந்த ஆகமப்படியே நமது திருமலையானுக்கு நித்திய பூஜைகளும் உற்சவ விசேஷங்களும் நடைபெறுகிறது. நமது திருமலையில் ஸ்ரீ விக்கனச முனி எம்பெருமானின் அந்த திரு உருவத்தை 5 நிலைகளாக போற்றியுள்ளார். துருவமூர்த்தி, போகமூர்த்தி, கொலுவுமூர்த்தி, உக்ரமூர்த்தி, உற்சவமூர்த்தி. இவைகளை பஞ்சபேரங்கள் என்று அழைப்பார்கள். முதலில் துருவமூர்த்தி, இவர்தான் மூலவர். ஆனந்த நிலையத்தின் உள்ளே சுயம்புவாக எழுந்தருளி உள்ளவர். சாலக்கிராம வடிவானவர். இவரைதான் துருவபேரம் என்பவர்கள். இந்த மூலமூர்த்தியில் ஏகாந்த சேவைக்கு பிறகு இரவில் பிரம்மா முதலான எல்லா தேவர்களும் வந்து இவரை வணங்குவதாக ஒரு ஐதீகம். அடுத்தவர் போக சீனிவாச மூர்த்தி. இவர் எப்போதும் மூலமூர்த்தியுடனே எழுந்தருளியிருப்பார். இவரை கௌத்துக பேரம் என்று சொல்வார்கள். இவர் வெளியில் வருவதில்லை. இவருக்கு தினமும் ஆகாசகங்கை தீர்த்தத்தால் அபிஷேகம் நடைபெறும். இவர் வெள்ளியிலால் ஆன பெருமாள். சகஸ்ர கலசாபிஷேகத்தின் போது மட்டும் இவரை தரிசிக்க முடியும். அடுத்து வருவது கொலுவு சீனிவாச மூர்த்தி. கொலுவு என்றால் ஆஸ்தானம் என்று ஒரு பொருள். தினமும் தோமாலை சேவை ஆனதும் இவரை ஸ்நபன மண்டபத்தில் தங்க சிம்மாசனத்தில் எழுந்தருளப் பண்ணுவார்கள். இவர் முன்பாக அன்றைய பஞ்சாங்க விஷயங்கள், கோவில் வரவு செலவு, நித்திய அன்னதான நன்கொடை விவரங்கள், உற்சவ விஷயங்கள் இவையெல்லாம் விவரிப்பார்கள். அர்ச்சகர்கள், ஆலய ஊழியர்கள், அதிகாரிகள் தவிர வேறு யாரும் இதில் கலந்து கொள்ள முடியாது. அடுத்து உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்தி. இவரை ஸ்நபனபேரம் என்பார்கள். ஆரம்ப காலத்தில் இவரே உற்சவ மூர்த்தியாக இருந்தாராம். ஆனால் சூரிய ஒளி இவர் மீது படும்போது இவர் உக்கிரமாகி விடுவதாகவும் அதனால் சில கெடுதல்கள் நிகழ்ந்ததாகவும் இவரை வருடா வருடம் கார்த்திகை மாதம் கைசிக துவாதசி அன்று மட்டும் விடியற்காலை 3 மணி அளவில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே வீதி உலா வரச் செய்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வைக்கிறார்கள். கடைசியாக உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமி. அழகாக நெற்றியில் பதிக்கப்பட்ட திருச்சுட்டியில் கஸ்தூரி திலக்கம் திகழ காட்சி தருபவர். இதோ இவரே உற்சவ பேரம் எனப்படும் மலையப்ப சுவாமி. திருமலையில் நடைபெறும் அனைத்து உற்சவங்களும் இந்த அழகான திவ்ய மங்கள சுரூபனான மலையப்ப சுவாமிக்கே நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. பக்தர்களே, நித்யோத்சவம் முதற்கொண்டு அனைத்திலும் வீதி புறப்பாடு வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பவர் இந்த மலையப்ப சுவாமியே. இவரை மூலமூர்த்தியான திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு பிரதிநிதியாக கருதி கொள்வார்கள். ஆகவே அவரது பிரதிநிதியாக வீதி உலா வந்து இவரே பக்தர்கள் அனைவருக்கும் தனது அருள் மழையை தருகிறாராம். அந்த மலையப்ப சுவாமிக்கு உபயநாச்சிமாரோடு நடைபெறும்
தங்கரத உற்சவம் இது. ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பருவதினத்தை முன்னிட்டு இதோ அந்த எம்பெருமான் தங்க ரதத்தில் இந்த மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்கள் அனைவருக்கும் தன்னுடைய திருவருளை தருகிறார். ஆகா, என்ன அழகான காட்சியை பாருங்கள். எம்பெருமானின் வாகனமான கருடாழ்வார் அவரும் இதோ இந்த தங்கத்தேரில் பவனி வரும் அந்த எம்பெருமானை தரிசிப்பதற்காக அந்த வானத்திலிருந்து பறந்து வருவதைப் போல நமக்கு தோன்றுகிறதல்லவா? நமப்பன்னக நத்தாய வைகுண்ட வசசித்தினே சுருதிசுந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே என்று அந்த கருட பகவானையும் இப்போது நாம் சேவிப்போம். பக்தர்களே, எப்போதும் கருடனையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் ஒன்றாக தரிசிப்பது நமக்கு அத்தனை புண்ணியங்களையும் தருவாம். ஆகவே அதோ எம்பெருமானின் அந்த கோபுரம், அந்த கோபுரத்துக்கு அருகே இதோ இந்த கருடப் பெருமானையும் சேர்த்து நாம் சேவிக்கிறோம். அந்த கருடன் மெல்ல 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 இறங்கி வந்து எம்பெருமானுக்கு வாகனமாக வர துடிக்கிறாரோ என்னமோ. ஆகவேதான் அந்த ஆலய கோபுரத்தில் அருகே உள்ள அந்த ஸ்ரீமன் உபயநாச்சிமார் சமேத்த ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிக்கு கீழே வந்து நிற்பது போல அழகாக தோன்றுகிறது. இப்போது நாம் பஞ்ச பேதங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இதையடுத்து 7 மலைகளை பற்றி அடுத்து தெரிந்து கொள்ளலாம். வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பு என்று சுவாமி தேசிகன் கொண்டாடுகிறார். நம்மாழ்வாரோ சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே என்று திருமலையை போற்றுகிறார். திருவேங்கடத்து எம்பெருமானை தொழுவதற்கு முன்பாக முதலில் இந்த திருமலை ஆழ்வாரைத்தான் அனைவரும் தொழ வேண்டுமாம். இந்த திருமலை 7 மலைகளின் கூட்டமாக விளங்குகிறது. வேங்கட மலை, வேம் என்றால் பாவம், கட்டம் என்றால் எரிப்பது, அதாவது நசிப்பது. நமது பாப்பங்கள் அனைத்தையும் சுட்டு பொசுக்குவதால் இது வேங்கட மலை. இந்த மலை மீதுதான் எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வேங்கடாச்சலபதியாக நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார். அடுத்து சேஷாத்ரி எனப்படும் சேஷாச்சலம். எம்பெருமான் இந்த அர்ச்சாவதற்காக ஆதிசேஷனே இந்த மலையாக படர்ந்தாராம். ஆகவே இது சேஷாச்சலம். ఇది
பக்தர்களே, அதோ தங்கரதத்தில் உலாவரும் எம்பெருமானை கண்குளிர தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மலையின் விசேஷங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? சேஷாச்சலத்தை பற்றி பேசினோம். ஆதிசேஷனே எம்பெருமான் இந்த திருமலையில் இந்த கலியுகத்தில் நமக்கெல்லாம் தரிசனம் தர மலையாக படர்ந்தாராம். ஆகவே இது சேஷாசலம். மூன்றாவது வேதாத்ரி எனப்படும் வேத மலை. வேதங்களே இங்கு மலையாக உருமாறி எம்பெருமானை பூஜித்ததாம். ஆகவே இது வேதாச்சலம். சலம் என்றால் மலையை குறிக்கும். அடுத்து கருடாத்ரி எனும் கருடாச்சலம். எம்பெருமானுக்காக வைகுண்டத்திலிருந்து கிரீடாச்சலத்தையே கொண்டு வந்து கருட பகவான் வைத்ததால், இங்கு வைத்து வழிபட்டதால் இது கருடாச்சலம். அடுத்து விருஷபாத்ரி எனும் ரிஷபாசலம். விருஷுபன் என்கிற ஒரு அசுரன் இங்கே எம்பெருமானை வழிபட்டு பின்பு மோட்சம் பெற்றதால் இது விருஷபாத்ரி. தன் பெயரில் இந்த மலை விளங்க வேண்டும் என்று அவன் ஸ்ரீனிவாச பெருமானிடம் வேண்டி வரம் பெற்றானாம். அடுத்து அஞ்சனாத்ரி எனப்படும் அஞ்சனாசலம். ஆஞ்சநேயரின் தாயாரான அஞ்சனாதேவி தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று ஆதிவராக சுவாமியை குறித்து இங்கு தவமிருந்தாளாம். அதன் பயனாக வாயுதேவனின் அனுகிரகத்தால் அஞ்சனாதேவி ஆஞ்சநேயரை பெற்றாளாம். ஆகவேதான் அவளது பெயரில் இது அஞ்சனாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து விருஷாத்ரி. விருஷம் என்றால் தர்மம். கலியுகத்தில் தர்மத்தின் பலம் குறைந்து அதர்மம் மேலோங்கியதால் தர்மம் இங்கே எம்பெருமானை நோக்கி தவம் இருந்ததாம். எம்பெருமான் தர்மத்தை காப்பாற்ற தானே இங்கே அர்ச்சாரூபியாக எழுந்தருளுவதாக தர்மத்துக்கு ஆறுதல் சொன்னாராம். அந்த மலையே விருஷாத்ரி. ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதத்தில் நாம் இந்த 7 மலைகளை பற்றிய விசேஷங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட மலை இந்த எம்பெருமானின் மலை. பக்தர்களே, அகலகில்லே நுரையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றெல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வார் திருவாய் மொழியில் பாசுரமிட்டதை போல திருவலை தெய்வமாம் திருவேங்கடமுடையானின் நாம் இப்போது இதோ இந்த தங்கரத உற்சவத்தில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பத்ம புராணத்தில் எம்பெருமானையே கல்பக விருட்சமாக கூட வர்ணித்திருக்கிறார்கள். கல்பக விருட்சம் நாம் வைபோகமாக வாழ வேண்டிய வஸ்துக்களை தரலாம். ஆனால் நாம் கோவிந்தா கோவிந்தா என்று போற்றி வணங்கும் இந்த எம்பெருமானோ நமக்கு வேண்டிய வரங்களை மட்டும் தருவதில்லை, நம்முடைய மனசுக்கு ஒரு நிம்மதியையும் முடிவில் அவரது திருப்பாதங்களே சரணமடையும் போது அந்த முக்தியை கொடுக்கும் கல்பக விருட்சமாக அல்லவோ திகழ்கிறார். அந்த எம்பெருமானை மகாபாரத போரின் ஆரம்பத்தில் தேர்க்கட்டிலில் நின்று கொண்டு பார்த்தனுக்கு உபதேசித்த அந்த எம்பெருமான் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாப்பேப்யோ மோட்சயிஷ்வாமி மா சுச்சக என்று கீதாச்சாரியனான அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இதோ இங்கே தானே இந்த தங்கரதத்தில் உபயநாச்சிமார்களோடு பவனி வந்து நமக்கெல்லாம் தனது திருவருளை தருகிறார். அது மட்டுமல்ல, தனது வலது திருக்கரத்தால் தனது திருப்பாதங்களை தானே காட்டி நம்மையெல்லாம் அவரிடம் வந்து சரணமடைய சொல்கிறார். ஸ்ரீ வெங்கடேச சரணவ் சரணம் பிரபத்தியே என்கிறது வெங்கடேச பிரபத்தி. எடுக்க எடுக்க குறையாத அமுதசரபி போன்ற கற்பக விருட்சம் எம்பெருமான். கோடானு கோடி பக்தர்கள் வந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையாத அந்த அருளை கொண்டவர்தான் நமது திருவேங்கடத்து எம்பெருமான். அந்த எம்பெருமானைத்தான் நாம் இப்போது இதோ இந்த தங்க ரதத்தில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, அந்த பகவானை இருகரம் கூப்பி சேவித்து, எம்பெருமானே, எத்தனை விதமான பாப்பங்கள் செய்திருந்தாலும் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அதோ இப்போது நாம் பார்த்தோம் அல்லவா?
பகவானுக்கு இதோ ஒவ்வொரு வீதியின் முனையிலும் எம்பெருமானுக்கு கற்பூர மங்கள ஹாரத்தி காட்டி எம்பெருமானுக்கு திருஷ்டி கழியும் வண்ணமாக செய்கிறார்கள். நாமும் அந்த கற்பூரத்தை போல நமது அஞ்ஞானமாகிய அந்த இருளை ஒழித்துவிட்டு எம்பெருமானை நாம் நெருங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ரதத்தின் முன்பாக செல்லும் அந்த யானைகளை பாருங்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளும் இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண இங்கே கூடியுள்ளன. அந்த அலங்கரிக்கப்பட்ட யானைகள் எவ்வளவு கம்பீரமாக பெருமையோடு நானும் இந்த எம்பெருமானின் இந்த தங்க ரதத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறேன், எம்பெருமானின் கைங்கரியத்தில் எனக்கு கூட பங்கிருக்கிறது என்று நமக்கு சொல்லாமல் சொல்கிறதல்லவா? அது மட்டுமல்ல, அந்த யானைகளின் முன்னோடியான கஜேந்திரன் என்கிற யானை மடுவில் முதலையின் வாயில் அகப்பட்டு கொண்டு தத்தளித்த போது ஆதிமூலமே என்று எம்பெருமானை கூவி அழைத்த போது ஓடோடி வந்து தனது சக்கரத்தால் அந்த முதலையின் தலையை துண்டித்து அந்த கஜேந்திரனை மீட்ட கஜேந்திர வரதன் தானே நமது திருவேங்கடமுடையான். கானமர் வேழம் கையெடுத்தளர கராதன் காலை கதுவ ஆனையின் துயரத் தீரப் புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழிதொட்டானை என்றார் திருவெங்கையாழ்வார். ஆகவேதான் அதற்கு நன்றி சொல்ல நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே என்கிற திருப்தி அந்த முன்னால் செல்லும் யானைகளின் முகத்தில் நமக்கு தெரியும். ஆகவே யானைகள் மட்டுமல்ல, அத்தனை உயிரினங்களும் எம்பெருமானின் கைங்கரிய பாக்கியமே தங்கள் பாக்கியம் என்று நினைக்கின்றதாம். அதோ நாம் முதலில் பார்க்கவில்லை, கருட பகவான் பட்சியாக வந்தாரே. వెన్న చేత బట్టి నేయి వెదకినట్టు ఎన్నగని ఉండగాను ఎక్కడో చూచేము. వెన్న చేత బట్టి నేయి వెదకినట్టు ఎన్నగని ఉండగాను ఎక్కడో చూచేము. కాయమీడనుండగానే తిన్నని వీనులు మెట్టి దిక్కుల నెల్ల. కన్నులు మిన్నులు తాకి కాయమీడనుండగానే తిన్నని వీనులు మెట్టి దిక్కుల నెల్ల. ఇన్నిటి కొడయడవై ఇందిరేశ నీవు నాలో ఉన్న రూపు కానలేను ఊహిల్చిపుడు. ఇన్నిటి కొడయడవై ఇందిరేశ నీవు నాలో ఉన్న రూపు కానలేను ఊహిల్చిపుడు. వెన్న చేత బట్టి నేయి వెదకినట్టు ఎన్నగని ఉండగాను ఎక్కడో చూచేము. పాయము గీరి కాలమీడనుండగాని ఆయపు మనసు ముంచి నన్నిటియందు. కాయము పాయము గీరి కాలమీడనుండగాని ఆయపు మనసు ముంచి నన్నిటియందు. ఏ ఎడ నాలో ఉన్న ఈశ్వర నీ నిలయము పాయకుండ కోరలేను పాయము నాకెట్టిదో. ఏ ఎడ నాలో ఉన్న ఈశ్వర నీ నిలయము పాయ
లేకుండా కోరలేను పాయమున కిట్టిదు వెన్న చేత బట్టి నేయి వెదకినట్టు ఎన్నగని ఉండగాను ఎక్కడో చూచేము పరము కోరి ఈడనిట్టె ఉండగాను మహిళ శ్రీ వెంకటేశ మహిమెట్టిదో ఇహమే పరము కోరి ఈడనిట్టె ఉండగాను మహిళ శ్రీ వెంకటేశ మహిమెట్టిదో అహరహమును నీవు అంతర్యామివై సహజమై ఉండకంటి చాలునిక నాకు అహరహమును నీవు అంతర్యామివై సహజమై ఉండకంటి చాలునిక నాకు వెన్న చేత బట్టి నేయి వెదకినట్టు ఎన్నగని ఉండగాను ఎక్కడో చూచేము వెన్న చేత బట్టి నేయి వెదకినట్టు ఎన్నగని ఉండగాను ఎక్కడో చూచేము பக்தர்களே, எம்பெருமானின் மீது தீவிரமான நாம் பக்தி வைத்து விட்டால் போதும். பூவோ காயோ பழமோ அல்லது வெறும் தண்ணீரோ அதை நாம் மனப்பூர்வமான பக்தியோடு சமர்ப்பித்தால் அந்த எம்பெருமான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். இதைத்தானே அவரே கீதையில் குறிப்பிட்டுள்ளார். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அச்னாமி பிரயதாத்மனக. ஆகவேதான் பக்தியோடு எம்பெருமானுக்கு நாம் எதை சமர்ப்பித்தாலும் அந்த எம்பெருமான் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அவன் சௌலபியன், எளிமையானவன். அன்று ஆயர்பாடியில் பின்னமரத்தின் அடியில் குழலூதி நின்று கோபிகைகளோடு ஆடிய கண்ணன்தானே இதோ இப்போது திருமலை வாசனாக இந்த தங்கரதத்தில் நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறார், நம் கண்களுக்கு விருந்தளிக்கிறார். என்ன அழகு, என்ன அழகு! மந்திபாய் வட வெங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், அரங்கத்து அரவின் அணையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன்மேல் அயனைப் படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே என்று திருப்பானாழ்வார் வர்ணித்தது போல இந்த மோகன ரூபத்தை வர்ணிக்க நம்மால் இயலுமா? ஆகவே இருகரம் கூப்பி எம்பெருமானை நாம் சோஸ்திரம் பண்ணுவோம். ஹே கோபாலகா, ஹே கிருபாச்சலநிதே, ஹே சிந்து கன்யாபதே, ஹே கம்சாந்தகா, ஹே கஜேந்திர கருணாபாலீனா, ஹே மாதவா, ஹே ராமானுஜா, ஹே ஜகத்ரிய குரு, ஹே புண்டரீகாக்ஷா மாம், ஹே கோபி ஜனநாத பாலயமாம் என்று பல வகையிலும் சோஸ்திரம் பண்ணிவிட்டு முடிவாக கோவிந்தா 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 என்று சொல்லி நாம் பரவசமடைவோம். அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலே என்றார் அல்லவா எம்பெருமானார். படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழில்களையும் செய்து கொண்டிருப்பவர் பரமபுருஷனாகிய எம்பெருமான். அந்த எம்பெருமானே இந்த சீனிவாசர். அவருடைய அந்த திருக்கல்யாண குணங்களில் சௌலபியம், அதாவது அனைவருக்கும் சுலபமாயிருக்கும் தன்மை, சௌச்சீல்யம், சீலகுணம், அடுத்து வாத்சல்யம், ஒரு தாய்ப்பசு தன் கன்றில் காண்பிக்கும் பரிவு, இவைதான் எம்பெருமானின் அந்த அசாதாரணமான 12 கல்யாண குணங்களில் சுவாமி தேசிகன் தன்னுடைய தயாசதகம் என்கிற அந்த நூலில் அருளிச் செய்திருக்கிறார். அதாவது நமது சீனிவாச பெருமானிடம் அதிகமாக பிரகாசிக்கும் குணம் வாத்சல்ய குணம்தானான். அவர் இதோ இந்த பக்தர்களில் கூட எந்த பேதமும் பார்ப்பதில்லையே. ஏழை, பணக்காரர், ஆண், பெண்,
குழந்தைகள் எந்த வித்தியாசமும் இல்லை. ஜாதி மதம் என்கிற பாகுபாடு இல்லை. அத்தனை பேரும் அவருடைய குழந்தைகள்தான். ஆகவே ஒரு தாய் தன் குழந்தைக்கு காட்டும் பரிவு போல அந்த எம்பெருமானின் தயாகுணமே எம்பெருமானுக்கு மிக சிறந்த குணம் என்கிறாள். அந்த எம்பெருமானின் தயா குணமே வெள்ளமாக பெருகி கரும்பச்சாறு போல கெட்டியாகி அதுவே இந்த திருமலை எனும் கற்கண்டு மலை என்று அவர் அந்த திருவேங்கடவன் சேவை சாதிக்கும் திருமலையை கூட போற்றி பாடுகிறார். கமப்பிய நவதீம் வந்தே கருணா வருணாலயம் விருஷகிரி தடஸ்தானாம் ஸ்வயம் வியக்தம் உபாகதம் என்கிறது தயாசதகத்தில் முதல் ஸ்லோகம். எம்பெருமானுடைய அந்த தயை என்பது ஒரு பெரிய ஜலப்பிரவாகம். அதற்கு நிறைய வாய்க்கால்கள் உண்டு, படித்துறைகள் உண்டு. எந்த துறையில் இறங்கினால் நமக்கு எந்தவிதமான கஷ்டங்களும் வராதோ, எதில் நீராடினால் நம்முடைய பாப்பங்கள் தொலையுமோ, அதில் நாம் ஆண்டாள் சொன்னது போல குழைந்து நீராட வேண்டும். அதற்கு நமக்கு வழிகாட்ட ஒரு ஆச்சாரியன் வேண்டும். அந்த ஆச்சாரியனே கீதாச்சாரியனான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. குருச்சேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்த அந்த பார்த்த சாரதியே இதோ இந்த கலியுகத்தில் நமக்கு திருவேங்கடவனாக எழுந்தருளி தானே தனது வலது திருக்கரத்தால் தனது திருப்பாதங்களை காட்டி அன்று கீதையில் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா சாதித்ததை செய்கையால் நமக்கு காட்டுகிறார். வாருங்கள், வந்து என்னிடம் சரணமடையுங்கள், உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்கிறார். வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேச சமோதேவோ நபூதோ நபவிஷ்யதி என்கிற புராண கூற்றுப்படி இந்த திருமலை சேத்திரத்துக்கு சமமான சேத்திரம் இல்லை. கலியுக தெய்வமான திருவேங்கடமுடையானுக்கு சமமான தெய்வம் இதற்கு முன்பும் இருந்ததும் இல்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை என்கிறது வெங்கடேச புராணம். சகல லோகத்துக்கும் அதிபதி தேவாதி தேவன் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் செய்வித்தால் என்று ஆண்டாள் பிராட்டி திருப்பாவையில் நம்மையெல்லாம் அழைக்கிறாள். அந்த தேவாதி தேவனான திருவேங்கடமுடையானின் தரிசன பாக்கியமே இதோ இந்த கலியுகத்தில் நாம் முக்தி பெற ஒரே வழி. ஆகவேதான் அந்த எம்பெருமானை சேவிக்க இதோ கூட்டம் கூட்டமாக மக்கள் வருகிறார்கள். இதில் ஒரு கேள்வி வரலாம். எம்பெருமான் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று தனது தந்தைக்கே சூளுரைத்தானே பிரகல்லாதன். தூணை பிளந்து கொண்டு நரசிங்கமாக வந்து தனது பக்தனை காப்பாற்ற அந்த ஹிரண்யகசிபை வதம் செய்தானே. அப்படி இருக்க நாம் காணும் எல்லா பொருட்களிலும் இருக்கும் போது ஏன் நாம் எம்பெருமானை சேவிக்க திருமலை, ஸ்ரீரங்கம் இது போன்ற கோவில்களுக்கு வரவேண்டிய அவசியம் என்ன என்று சிலர் கேட்கலாம். பக்தர்களே, அந்த வாதத்துக்கு கூட நம்முடைய பூர்வாச்சாரியார்கள் சரியான சமாதானத்தை, விளக்கங்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஒரு பசு அதனுடைய உடலின் பல பகுதிகளிலிருந்தும் ஊற்றெடுத்து பால் உற்பத்தியாகிறது. ஆயினும் பால் வேண்டுமானால் நாம் அந்த பசுவின் மடியில் உள்ள காம்புகளிலிருந்து தானே சுரந்து பாலை எடுக்கிறோம். அதே போல ஒரு தேங்காயை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை உடைத்து அதன் உள்ளே இருக்கும் சுவைமிக்க இளநீரைத்தானே பருகுகிறோம். அந்த இளநீர் காய்ப்பதற்கு அந்த தென்னை மரத்தின் மற்ற பாகங்கள் எல்லாம் உதவினாலும் இளநீர் அந்த தேங்காயிலிருந்து தானே கிடைக்கிறது. அதே போல பகவான் சர்வ வியாபியாக எங்கும் எதிலும் இருந்தாலும் சாதாரண மானிட பிறவிகளான நாம் எம்பெருமானின் அருள் என்கிற அமுதத்தை பெற இந்த கலியுகத்தில் அவர் அர்ச்சாமூர்த்தியாய் எழுந்தருளியிருக்கும் இந்த கோவில்களுக்கு சென்று வழிபடுவதே சிறந்த உபாயம். அதனால்தான் இதோ இந்த திருமலைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார். அதோ கற்பூர மங்கள ஹாரதி அக்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விகிதாகரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே என்று அந்த எம்பெருமானிடம் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த அந்த பாபங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம்.
கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்றன்னை பாடிப் பறைகொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். సన్నపు నవ్వు చూపుల చల్లులాడి సన్నపు నవ్వు చూపుల చల్లులాడి ఇప్పుడిన్ని విధముల మించెను ఇదివో తపము. సన్నపు నవ్వు చూపుల చల్లులాడి ఇప్పుడిన్ని విధముల మించెను ఇదివో తపము. సన్నపు నవ్వు చూపుల చల్లులాడి विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.